வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः. ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். நமது சேனலிலே பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரமானது பாலவால்மீகி மகரிஷிக்கு பிரம்மாவால் ஒளிமயமாக உபதேசிக்கப்பட்டு அவர் அதை எழுதினார். இது உண்மையான ராமாயணம். இந்த ராமாயணத்தில் ராமபிரான் இந்த பூலோகத்தில் தன்னை விட வயதில் பெரியவர்களே தனது தாயார் தகப்பனாராக நினைத்தார். மற்றும் இந்த பூலோகத்தில் உள்ள அனைவரையுமே தனது சகோதர சகோதரிகளாக நினைத்தார். சிறு குழந்தைகளை அனைவரையுமே தனது பிள்ளைகளாக நினைத்தார். இதுதான் இந்த ராமாயணத்துடைய முக்கியமான விஷயம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, இந்த ராமாயண மகாவிஷ்ணுவானவர் தன்னை 4 பாகங்களாக பிரித்து பூலோகத்திலே மனித ரூபத்தில் அவதரித்தார். முதலாவதாக ராமபிரான் அரை பாகம் 50%. அதே பரதன் கால் பாகம் 25%. லக்ஷ்மணன் சத்ருகணன் இவா 2 பேரும் 25%. 25% கால் பாகம். அப்போ 4 அவர் பிறந்திருக்கிறார். இதைதான் நாம் உணர வேண்டும். ஆனால் கவிஞர்கள் நாளடைவிலே தங்களது பெயர்தான் வர வேண்டும் என்று இந்த ராமாயணத்திலே கூறப்படாத சில விஷயங்களை அனைத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது கவிஞர்களுடைய அவர்களுக்கு கற்பனைகள் தெரிந்ததை எழுதியிருக்கிறார்கள். கவிஞர்களுக்கெல்லாம் கற்பனை தான் வரும், உண்மை எதுங்கிறது அவளுக்கு தெரியாது. அப்படி போன 5 ஆனோ 60 ஆனோ 70 ஆனோ அப்படின்றான். அதெல்லாம் ராமபிரான் சொல்ல எல்லாரையுமே அவர் தன் சகோதர சகோதரிகளாக தான் நினைச்சா, தன் பிள்ளைகளாக நினைத்தார். அதனால நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்னாக்கா, எந்த ஒரு சரித்திரத்தை கேட்கறதா இருந்தாலும் அதனுடைய உண்மை எதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் இந்த கவிஞர்கள் எதிர்பார்த்து படிக்கிறா, அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் உண்மை எதுங்கிறத புரிஞ்சுட்டு செயல்படணும். ஏன்னா உண்மைங்கிறது என்றைக்குமே அது வெளில போகாது. கலியுகத்தில் பொய் சொன்னாதான் பிரமாதமாக இருக்கும். ஆனால் உண்மையை தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும், நமக்கு மறுபிறவி கிடையாது. இதுதான் வித்தியாசம். இன்றைய ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் இந்த சரித்திரத்திலே இன்றைய பதிவானது மிக 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 முக்கியமான பதிவு. என்னன்னாக்கா, மானிட பிரிவுகளாக பிறந்தவர்கள் நாம் யார் வயிற்றிலிருந்து யார் உற்பத்தி பண்ணார்கள்? மனிதர்களை, மரம் செடி கொடிகள் விலங்கினங்கள் அனைத்தையும் யார் உற்பத்தி செய்கிறது என்பதை பற்றி ஜடாயுவானவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு எடுத்துரைக்கிறார்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் ஆரண்ய கண்டத்தில். இன்றைய பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் சதுர்தச சர்க்கா. சர்க்கமானது 14. ஜடாயு சங்கமகா. ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மண பெருமாள் சீதா பிராட்டியார் ஜடாயு என்னும் பக்ஷி, பக்ஷினாக்க பறவை, பறவையினாக்க கழுகு, அது அவரை பார்த்தாராம். இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு சொல்ற இருக்கோம். இந்த தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லாரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரைய முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனுபவ சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் வாழ்க்கையிலே மிக மிக சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராமராயேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ஜதஸ்யே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मण वरदशत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि आरण्यकाण्डं चतुर्दश सर्गः. सर्गमानது 14. ஜடாயு சங்கமஹ. ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் சீதா பிராட்டியார் ஜடாயு என்னும் பக்ஷி, பறவை, கழுகினை பார்த்தார்களாம். அத பஞ்சவடீம் கஞ்ச நந்தரா ரகுநந்தனः ஆசசாத மகாகாயம் க்ருத்ரம் பீமபராக்கிரமம். ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மணன், சீதா பிராட்டியார், லக்ஷ்மணன் இவா 3 பேரும் பஞ்சவடியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வழியில் வந்து ஒரு பெரிய உடலை உடையதும் நடுநடுக்க வைக்கக்கூடிய பராக்கிரமம் கொண்டதுமான ஒரு கழுகனை வந்து ராமபிரான் பார்த்தாராம். ராமபிரான் பார்த்துட்டு தம் திருஷ்ட்வாதோ மகாபாகோ வடஸ்தம் ராமலக்ஷ்மணோ மேனாதே ராட்சதம் பக்ஷீம் புர்வாணோ கோபவானிதி. ரொம்பவும் புகழ்பெற்றவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மணன் இவா 2 பேரும் என்ன பண்ணாலாம், ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பறவையை வந்து இது வந்து ஒரு அரக்கன். ஏன்னா அரக்கர்கள் எல்லாம் வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் மாய ரூபத்தில் எடுப்பா, உருவம் எடுப்பா. அப்படின்னு இவ வந்து நினைச்சுட்டு ராமபிரான் வந்து கேட்கிறாராம், நீ யார் அப்படின்னுட்டு அந்த பக்ஷி கிட்ட கேட்கிறார். சாதோ முதரையா வாச்சா சௌமியா பிரீணயன்னிவா உவாச்ச வத்சமாம் வித்தி வயாஸ்யம் பிதுராத்மனः. இந்த ஜடாயு என்கின்ற பறவை கழுகானது உடனே ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மணன் அவ 2 பேருக்கும் அன்பு ஏற்படும்படியாக இனிய பாசம் மிகுந்த குரல்ல கூப்பிட்டுதான். குழந்தாய், ஏன்னா ரொம்ப வயசான கழுகு, குழந்தாய்னு கூப்பிட்டுதான். நான் வந்து உன்னுடைய தந்தையாகப்பட்ட தசரத மகா சக்கரவர்த்திக்கு நான் நண்பன் என்பதை வந்து நீங்க 2 பேரும் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் சொன்னாராம் ஜடாயு. சதம் புத்ரசகம் புத்வா பூஜயாமாச ராகவः சாதஸ்ய குலமவ்யக்ரமத பப்ரச்சநாமச. உடனே ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக சொன்னாராம்,
இந்த பக்ஷி இருக்கே ஜடாயு, அது தன்னுடைய தந்தையின் தோழன் அப்படின்றத தெரிஞ்சின்ற ராமபிரான் அதனை ரொம்பவும் மிகவும் போற்றினாராம், போற்றி பேசினாராம். அதுக்கப்புறமா சாந்த மனத்துடன் உங்களுடைய குலம், பெயர் இதெல்லாம் கொஞ்சம் வரும் சொல்லுங்களேன் எங்களுக்கு அப்படின்னுட்டு ஜடாயு கிட்டக்க ராமபிரான் கேட்டாராம். ராமஸ்ய வசனம் ஸ்ருத்வா சர்வபூத சமுத்பவம் ஆசக்ஷே த்விஜஸ்தஸ்மை குலமாத்மானமேவ ச. ஸ்ரீ ராமபிரானுடைய சொற்களை எல்லாம் கேட்ட உடனே ஜடாயு என்னும் பட்சியான கழுகு அது தன்னை பற்றியும் தன்னுடைய குலத்தை பற்றியும் ராமபிரான் கிட்ட சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, அதாவது தேவர்களாகட்டும், 14 லோகத்திலும் இருக்கக்கூடிய ஜீவன்கள், அதாவது மனுஷனா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், விலங்கினங்களா இருக்கட்டும், இல்லை மரம் செடி கொடி எல்லாமே யாருக்கு எந்த இந்த ஜீவராசிகள்லாம் உற்பத்தி எப்படி ஆச்சு அப்படின்றத அந்த ஜடாயு என்னும் பட்சியானது ராமபிரான் கிட்டக்க சொல்ல ஆரம்பிச்சாராம். ஜடாயு, பூர்வகாலே மகாபாகோ ஏ பிரஜாபதியோ பவன் தான்மே நிகதத சர்மா ஆஹோதித சுருணு ராகவா. மகாவீரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமனே, பண்டைய காலத்துல இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாலேயே, அதாவது கிருதயம் ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாலேயே ஜடாயு பக்ஷி சொல்றார், யார் யார் பிரஜாபதிகளாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் நான் வரிசைப்படி உனக்கு நான் சொல்றேன், இதை நீ கேட்டுக்கோ ராமா அப்படின்னாராம் ஜடாயு. கர்தம பிரதம் அஸ்தேஷாம் விக்ரீதஸ்தனந்தரஹ சேஷஸ்ய சம்ஸ்ரயஸ்சைவ பகுபுத்திர பிரதாபவான. இந்த பிரஜாபதியிலேயே முதலாவதாக இருக்கக்கூடிய யார் தெரியுமா ராமா? ஜடாயு சொல்றார், கர்த்தமர். அவருக்கு பிறகு இரண்டாவதாக வந்தவர் விக்ரீதர். அவருக்கு அப்புறம் மூன்றாவதாக வந்தவர் சேஷன். சேஷனுக்கு அடுத்ததாக நான்காவதாக வந்தவர் சம்ஸ்ரயன். அவருக்கு அடுத்ததாக ஐந்தாவதாக வந்தவர் மகா பராக்கிரமசாலியான பகுபுத்திரன் அப்படின்ற பிரஜாபதி உருவானாப்பா. அவ மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் உருவாயிருக்கா, கேளு சொல்றேன். ஸ்தானோர்மரீச்சரத்ரிஸ்ய க்ரதோஸ்யைவ மகாபலः புலஸ்த்ய சாங்கீராஸ்யைவ பிரஜேத புலஹஸ்ததா. இவாளை தொடர்ந்து யார் யார் வந்தா, 6வது 7வது 8வது அப்படின்னு யார் யார் வந்தா அப்படின்னு சொல்றார் ஜடாயு. இவாளுக்கு அப்புறம் ஸ்தானு, மரிச்சி, அத்ரி, ரொம்பவும் மகாபலம் புரிஞ்சிய கிரது, அவருக்கு அப்புறம் புலஸ்தியர், அதுக்கப்புறம் ஆங்கீரசர், அதுக்கப்புறமா பிரச்சேதஸ், அதுக்கப்புறமா புலகர். இவாள்லாம் பிரஜாபதிகளாக இருந்தாப்பா. இவா மட்டுமா இல்ல, இவாளுக்கு அப்புறம் யார் பிரஜாபதியா இருந்தாங்கிறத சொல்றேன். தக்ஷோ விவஸ்வான புரோஜிஷ்டம் அரிஷ்டன் ஏமேஷ்ய ராகவா கஸ்யபஸ்ய மகதேஜாஸ் தேஷாமாசீஷ்ய பஸ்யமஹா. இவாளுக்கு அப்புறம் யாரு பிரஜாபதியா இருந்தாங்கன்னா ராமா ஜடாயு சொல்றார்,
தக்ஷர், விவஸ்வான், அரிஷ்டநேமி, மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய கஷ்யப மகரிஷி இவெல்லாம் பிரஜாபதியா இருந்தா ராமா, இவர்தான் பிரஜாபதி. யாருன்னாக்க கஷ்யபர் தான் பிரஜாபதியிலேயே கடைசியானவர். இவர்தான் கடைசி. பிரஜாபதேஸ்து தக்ஷஸ்ய பகோபுரதி விஸ்ருதம் ஷஷ்டே தோ ஹிதரோ ராம யசஸ்வின்யோ மகாயசஹ. பெரும் புகழ் பெற்ற ராமனே, ஜடாயு சொல்றார், இவாள்ல தக்ஷர் அப்படிங்கிற தக்ஷ பிரஜாபதிக்கு மிகவும் கீர்த்தி வாய்ந்த 60 புதல்விகள் பிறந்தார்கள். தெரிஞ்சுக்கிறோமா? அவருக்கு 60 புதல்விகள் பிறந்தா. கஷ்யப பிரியஜக்ரஹ தாசாம் அஷ்டோ சுமத்யமாஹ அதீதம் ச திதிம் சைவ தனோமப்யத காலிகாம் தாம்ராம் குரோதவசாம் சைவ மனும் சாப்ய நலாமபி தாஸ்தோ கன்யாஸ்தத பிரீத கஷ்யப புனரப்ரவீத். அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு பிறந்த 60 பெண்கள்ல ஜடாயு சொல்ற ராமபிராங்கிட்டாங்க, ராமா 8 பெண்களை கஷ்யபர் தேர்ந்தெடுத்தார். யார் யார் அப்படின்னா அதிதி, திதி, தனு, காலிகா, தாம்ரா, குரோதவா, மனு, அனலா. இந்த மனுங்கிறதும் பெண்ணு தான், மனுங்கிறதும் ஆணு தான். இந்த 2 பேருக்கும் பிறந்தது தான் இப்போ சொல்ல போகிறது. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். நல்லா பாருங்க, கேட்டுட்டே வாங்கோ. இந்த 8 பேரும் கஷ்யப மகரிஷி விவாகம் செஞ்சிட்டார். அவரை மணந்து திருமணம் பண்ணிட்டார். அதுக்கு பின்னால ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்ச இந்த கஷ்யபர் அந்த தன்னுடைய மனைவிகளாக இருக்கக்கூடிய அந்த 8 பெண்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ராமா, புத்திராம் ஸ்திரைலோக்ய பர்த்ரூணே வைஹே ஜனயிஷ்யதாமஸ்தமானே அதீதி ஸ்தன் மனாராம ஜிதேஷ்ய தனுரேவச காலிகா ச மகாபாவோ சேஷாத்வம் அனசோபவன்னே அதீத்யா ஜக்ஞிரே தேவா த்ரயஸ்திரிதம் ச தரிந்தமஹ. அப்ப கஷ்யபர் சொல்றார், தன்னுடைய மனைவிகளாக இருக்கக்கூடிய 8 பெண்கள்கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, ராமா, இந்த 3 உலகங்களையும் காப்பாற்றக்கூடிய திறனுடையவர்கள் என்னை போன்றவர்களாகவே நீங்கள்லாம் புதல்வர்களை பெற்றெடுக்க போகிறீர்கள் அப்படின்னு கஷ்யபர் சொன்னார். ராமா, எல்லாம் ஜடாயு சொல்றார். இதுல அதிதி, திதி, தனு, காலிகா இந்த 4 பெண்கள் மட்டும்தான் அதுக்கு சம்மதிச்சா. மற்றவாள்லாம் இந்த சம்மதத்துக்கு உடன்படல. 4 பேர் உடன்படல. பெருந்தோழனே ராமா, அதிதியினிடத்திலிருந்து 33 தேவர்கள் பிறந்தார்கள். அந்த 33 தேவர்கள் யாருன்னு சொல்றேன், கேட்டுக்கோ ராமா.
आदित्य वसवो रुद्रा ह्यस्विनौ च परन्तपा तिथिस्त्व जनयत्पुत्रान् दैत्यांस्तात यशस्विनः. இந்த அதிதிங்கிறவ 12 ஆதித்யர்கள், சூரியன் சந்திரன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஆதித்யா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதித்யர்கள் 12 பேர், 8 வசுக்கள், அஷ்டதிக்பாலர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள். சாட்சாத் பரமேஸ்வரன் 11 ரூபமா அவதாரம் எடுத்தாருன்னு சொல்றோமே, அந்த 11 பேரையும் கஷ்யபர் மூலமா அதிதியினுடைய கர்ப்பத்திலிருந்து உருவானவாதான். அதை தான் இங்க சொல்றார் ஜடாயு. பரமேஸ்வரன் 11 ருத்ரர்கள், 2 அஸ்வினி தேவர்கள், ஆக மொத்தத்தில் 33. இந்த 33 தேவர்களையும் குழந்தாய் ராமா அதிதி பெற்றெடுத்தா. திதிங்கிறவ தைத்தியர்கள். தைத்தியர்கள்னாக்க அரக்க குணம் கொண்டவா அரக்கர்கள். அந்த அரக்கர்கள் தைத்தியர்கள் என்ற பெயரை கொண்ட மக்களை அவ பெற்றெடுத்தா திதிங்கிறவோ. தேஷாமியம் வசுமதி புராசீஸ்வனார்ணவா தனோஸ்வ ஜனயல்புத்ரம் அஸ்வக்ரீவம் அரிந்தமா. ஜடாய சொல்றா ராமபிரான் கேட்டாங்க, ராமா முன்னொரு காலத்துல காடுகள் கடல்கள் சூழ்ந்த இந்த மண்ணுலகத்துல முழுவதுமே இவாளோட ஆதிக்கத்துல தான் இருந்தது. எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடிய ராமா தனு என்பவள் அசுவக்ரீவன் அப்படின்ற மகனை அவ பெற்றெடுத்தா. தனுங்கரவோ நரகம் காலகம் செய்வ காலிகாபி யஜாயதா க்ரௌஞ்சீம் பாசீம் ததாஸ்யனீம் திருதராஷ்ட்ரீம் ததா சுகீம் தாம்ராவி சுசுவே கன்யா பஞ்சைதா லோகவிஸ்ருதாः உலோகான் ஜனயத் க்ரௌஞ்சி பாசி பாசான் யஜாயதா சேனி சேனாம் ச கிருத்ராம் ச யஜாயத சுதேஜசா திருதராஷ்ட்ரீதோ ஹம்சாம்ஸ்ய கலஹம்சாம்ஸ்ய சர்வசஹ. நாலாவதாக இருக்கக்கூடிய தர்மபத்தினி ஜடாயு சொல்றார் ராமபிரான் கிட்டத. கஷ்யபருடைய தர்மபத்னியாக இருக்கக்கூடிய 4வதாக இருக்கக்கூடிய காளிகா இருக்காளே, இந்த காளிகா அப்படின்றவ நரகன் காலன் அப்படின்னு 2 குழந்தைய அவ பெற்றெடுத்தா. கிரௌஞ்சி வாசி திருதராஷ்ட்ரி சுகி அப்படின்ற பெண்களை இந்த உடன்பாடு இல்லாம இருந்தாலே அந்த 4 பேர்ல தாம்ரா அவளும் கஷ்யபரோட சம்சாரம் தான், தர்மபட்டினி தான். அந்த தாம்ராங்கிறவ பெற்றெடுத்தா. இவன் 5 பேருமே உலக பிரசித்தி பெற்றவர்கள். இதுல கிரௌஞ்சின்னு இருக்கா பாத்தியா ராமா, அவ கோட்டான பெற்றா. பாசி என்பவள் கோழிகளை எல்லாம் பெற்றெடுத்தா. சேனி என்பவள்
மிகவும் ஆற்றல் படைத்த பருந்துகளை எல்லாம் படைச்சா, கழுகளையும் படைச்சா, பெற்றெடுத்தா. திருதராஷ்டிரி என்பவள் எல்லா வகையான அன்னப்பறவைகளையும் கலச ஹம்சங்களையும் கலஹம்சங்களையும் ஈன்றெடுத்தா. ராமா அப்படின்னா ராம் ஜடாயு ராமபிரான் கிட்டக. சக்கராவாகாஞ்ச பத்ரம் தே விஜாஜ்ஞே சாபிபாமினி சகீனதாம் விஜாஜ்ஞே தோ நதாயா நதாயா வினதா சுதா. அதே மங்கையாகப்பட்டவள் இந்த திருதராஷ்டிரின்னு சொன்ன அவ சக்கரவாக பறவை. சக்கரவாக பறவைனாக்கா அது சக்கரம் போல சுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பறவைகளை பெற்றெடுத்தார் ராமனே. ராமா ராமா உனக்கு நலம் உண்டாகட்டும் அப்படின்னு ஜடாயு சொன்னாராம். சுகிங்கிறவ இருக்கா பாத்தியா, அவ நதை அப்படின்ற ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா. சுகிங்கிறவ நதையின் மகள் வினதை. நதையின் மகள் வினதை. ராமா தசா குரோத வசா ராம விஜாஜ்ஞே யாத்ன சம்பவாஹ மிருகீஞ்ச மிருகமந்தாஞ்ச ஹரிம் பத்ரம் மதாமபி. ஜடாய சொல்றார், பக்ஷி ஜடாய சொல்றார், ராமா குரோதவாச்சா அப்படிங்கிறவோ இந்த கஷ்யப மகரிஷியினுடைய 6வது மனைவி. அவ என்ன பண்ணான்னாக்கா, அவளுக்கு யார் யார் பிறந்தா அப்படின்னா, மிருகி மிருகமந்தா, ஹரி பத்ரமதா, மாதங்கி, ஷார்தூலி, ஸ்வேதா, சுரபி அப்படின்ற இதை பெற்றெடுத்துட்டு எல்லா லட்சணங்களும் புரிஞ்சிய சுரசா கத்ரு அப்படின்னு 10 பெண்களை அவ பெற்றெடுத்தா. மாதங்கீமபி சாதுலீம் ஸ்வேதாஞ்ச சுரபிம் ததா சர்வலக்ஷண சம்பன்னாம் சுரசாம் கத்ருங்கோ காமபி அபத்யந்தோ மிருகா சர்வே மிருக்யா நராவரோத்தமா ருக்ஷாஸ்ய மிருகமந்தாய சுரும் ஆராஸ்யம் அராஸ்ததா. ஜடாய சொல்றார் ராமபிரானை பார்த்து, மனிதர்களுக்குள்ளேயே நீ மாணிக்கம்பா ராமா. எல்லா விலங்குகளும் மிருகி அப்படின்ற அவளுடைய இதுலேருந்து வந்ததுப்பா. அதுல என்னென்ன விலங்குகள் அவளுக்கு பிறந்தது தெரியுமா? மிருகிங்கிறவளுக்கு கரடி, சுருமரம், சமரி அப்படின்ற மான்கள்லாம் அப்படின்ற மான்கள் அந்த பெண்ணை அவ பெற்றெடுத்தாள்ப்பா ராமா. ஹரியாஸ்ய ஹரயோ மத்யம் வானராஸ்ய தரஸ்வினः ததஸ்வீரவதிம் நாம ஜஜ்ஞே பத்ரமதா சுதாம். ஹரி அப்படின்றவளுக்கு இந்த குரோதவாச்சாவுக்கு பிறந்த அந்த குழந்தைகள்லேருந்து ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரான். அந்த ஹரி என்பவளுக்கு
சிங்கங்கள், மிகவும் ஆற்றல் மிகுந்த குரங்குகள் மகன்களாக பெற்றெடுத்தாள் பாவோ. பத்மரதான்றவ இராவதி அப்படின்ற பெண்ணை அவ பெற்றெடுத்தா. தஸ்யாஸ்த்வைராவத புத்ரோ லோகநாதோ மகாகஜः மாதங்காஸ்த்வத மாதங்க்யா அபத்யம் மனோஜர்ஷபா. ஜடாய சொல்றார் ராமபிரானை பார்த்து, நீ மனிதர்களிலேயே ரொம்பவும் மாமனிதர் பண்ணி ராமா, இந்த உலகத்தையே தாங்கக்கூடிய பெரும் யானையாக இருக்கக்கூடிய ஐராவதம் என்னும் யானையை இராவதி அப்படின்றவளுக்கு பிறந்ததுப்பா. அந்த யானை இராவதிங்கிறவளுக்கு பிறந்ததுனால்தான் அது ஐராவதம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதே மாதிரி மற்ற எல்லா யானைகளையும் மாதங்கி அப்படிங்கிறவ பெற்றெடுத்தாப்பா. மற்ற யானைகள் எல்லாம் பெற்றெடுத்தது மாதங்கி. கோலாங்குலாஞ்ச சார்தூலி வியாக்ராம்ச ஜனயத் சுதானே திசாகஜாம்ச ககுஸ்தா ஸ்வேதாப்ய ஜனயத் சுதானே. பக்ஷியாகப்பட்ட ஜடாயு ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க சொல்றார், காகுத்தனே, ஏன்னா இக்ஷ்வாகு பரம்பரை காகுத்த பரம்பரையும் ரெண்டுமே ஒண்ணுதான். காகுத்தனே, ஷார்தூலி என்பவள் கோலாங்கூலம் என்ற வகையை சேர்ந்த குரங்குகளையும் புலிகளையும் தன்னுடைய புதல்வர்களாக அவ பெற்றெடுத்தாப்பா. இந்த ஸ்வேதா என்பவள் திசை காவலர்களான யானைகளை பெற்றெடுத்தா. ராமா, ததோ துகீதரோ ராம சுரபித்வே யஜாயதா ரோஹிணீம் நாம பத்ரம் தே கந்தர்வீஞ்ச யசஸ்வினி. ஜடாயு சொல்றார் ராமபிரானை பார்த்து, ராமா, உனக்கு நலமே உண்டாகட்டும். இந்த சுரபின்னு ஒருத்தி இருக்கா பாத்தியா, அவ 2 பெண்களை பெற்றெடுத்தாள். யார் யார் அப்படின்னா, ரோஹிணி. ரோஹிணி என்ற பெருமை உள்ளவளும் புகழ் பெற்றவளான கந்தர்வி அப்படிங்கிறவளையும் பெற்றா. ராமா, ரோகிண்ய ஜனயத்காவே கந்தர்வே வாஜன சுதானே சுரசா ஜனயன் நாகான் ராம கத்ரோஸ்து பன்னகானே. ஜடாய சொல்றார், ராமா, ரோஹிணிங்கிறவ என்ன பண்ணா, நல்ல பிரமாதமா பாலை கொடுக்கக்கூடிய பசுக்களை எல்லாம் அவ பெற்றெடுத்தா. பசுக்கள்லாம் அவன் மூலமா தான் வந்தது. கந்தர்வி அப்படின்றவ குதிரைகளை எல்லாம் பெற்றெடுத்தா. சுரசா அப்படிங்கிறவ என்ன பண்ணா தெரியுமா, நல்ல படம் எடுக்கக்கூடிய நாகர் இனத்தை சேர்ந்த சர்ப்பங்களை பாம்புகளை அவ பெற்றெடுத்தா. கத்ரு அப்படிங்கிறவ படமே எடுக்காத
இனத்தை சேர்ந்த சர்ப்பங்கள் பாம்புகளை பன்னகம், அது பேரு பன்னகம்னு பேரு அந்த ஜாதிக்கு. பன்னகம்ன்ற ஜாதியை சேர்ந்த வர்ணத்தை சேர்ந்த பாம்புகளை சர்ப்பங்களை அவ பெற்றெடுத்தா ராமா. மனுஷ்யான் ஜனயத் ராம புத்ரான் யசஸ்வினா பிராமணான் க்ஷத்ரியான் வைஸ்யான் சூத்ரான் ச மனுஜர்ஷபா. ராமா, மனிதர்களேயே மாசற்றவனாக இருக்கக்கூடியவன் பாணி ஜட்டாயுக்கு சொல்ற. இந்த மனு கஷ்யப மகரிஷிக்கு மனு அப்படின்னு ஒரு சம்சார தர்ம பத்தினி இருந்தா, மனுங்கிறவன் அவளுக்கு மனுன்றவன் தான் கணவன். அந்த மனு அவ வயத்துல யார் யாரெல்லாம் பிறந்தா அப்படின்னா, அந்த பிராமணன் ஒரு பிள்ளைய அவ பெற்றெடுத்தா, க்ஷத்ரியன் அரசாளக்கூடிய ராஜா ஒரு பையனை பெற்றெடுத்தா, வைசியன் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பையனை அவ பெற்றெடுத்தா, சூத்ரன் வேளாளர் அந்த பரம்பரைக்குன்னு ஒரு பிள்ளையா அவ பெற்றெடுத்தா. அப்ப இந்த 4 வர்ணக்காரர்கள் தான் சொல்றதே தவிர ஜாதின்னு சொல்லவே இல்லை ஜடாயு. அப்ப வேதத்திலையும் ஜாதிக்கிறது கிடையாது. அப்ப என்ன ஆகுது, இந்த உலகத்துல பிறந்த நாம எல்லாருமே மனு என்ற ஆணுக்கும் மனு என்ற பெண்ணுக்கும் அவள் கர்ப்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் நாம். அது பிராமணனா இருக்கட்டும், க்ஷத்ரியனா இருக்கட்டும், வைசியனா இருக்கட்டும், சூத்திரனா இருக்கட்டும். ஆனா இந்த 4 வர்ணக்காரர்களுக்கும் தனித்தனியாக வர்ணங்களை நியமித்து உள்ளது வேத சாஸ்திரத்தில். அந்த கர்மாலேருந்து அவன் வெளில போகக்கூடாது. ஆனா பிறந்த வழி இதுதான். இந்த 4 மனிதர்களை புதல்வர்களாக இந்த மனுன்றவ பெற்றெடுத்தாப்பா ராமா. சர்வான் புண்ணியபலான் விருக்ஷான் அனலாபி யஜாயதா வினதா ச சகீ பௌத்ரே கத்ரோஸ்ய சுரசாஸ்வசா. ராமா, ஜடாயு சொல்ற, ராமா இந்த அனலா அப்படின்னு இருக்கா பாத்தியா, அவ நல்ல பழங்களை கொடுக்கக்கூடிய எல்லா விதமான மரங்களையும் அவ உற்பத்தி பண்ணி அவ நிக்க வச்ச. அவதான் அவ கர்ப்பத்திலிருந்து வந்ததுதான்ப்பா அது. கஷ்யவருடைய மனைவியான தாம்ரா அவர்தான் கடைசி 8வது. அவருடைய புத்திரியானவள் யாருன்னா சுகி. அந்த சுகியினுடைய பேத்தி தான் வினதை. சுகியினுடைய பேத்தி தான் வினதை. கத்ருன்றவ யாருன்னா சுரசாவின் சகோதரி. இதை தெரிஞ்சுக்காரம்மா, பரம்பரையை கேட்டியே தெரிஞ்சுக்கிறோமா என்ன ஜடாயு சொல்றாராம் ராமபிரான் கிட்டக. கத்ரோ நாகம் சகசிராஸ்யம் விஜாஜ்ஞே தரணீதரம் தௌ புத்ரோ வினதாயாஸ்து கருடோருணயேவ ச. இந்த கத்ரு அப்படின்னு இருக்காளே ராமா, அவ இந்த மண் உலகத்தையே தான்
தாங்கக்கூடிய 1000 முகம் படைத்த ஆதிசேஷன் அப்படின்ற நாகத்தை அவதான்ப்பா பெற்றெடுத்தா. வினதைங்கிறவளுக்கு கருடன் அருணன் அப்படின்ற 2 புத்திரர்கள் பிறந்தாப்பா. அவ பீன்றெடுத்தாப்பா. ராமா தஸ்மாத் ஜாதோஹம் வ்ருணாத் சம்பாதிஷ்டோ மமாகரஜः ஜடாயுரிதி மாம் வித்தி சேனி புத்திரம் அரிந்தமா. ஜடாயு சொல்றார், ராமா, எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடியவனே, அந்த அருணன் அப்படின்றவர்கிட்டேருந்து நான் பிறந்தேன். ராமா, ஜடாயு ஆகிய நான் பிறந்தேன். ஆனா நான் மட்டும் பிறக்கல, எனக்கு முன்னால சம்பாதி அப்படின்றவரும் என்னுடைய அண்ணன் தான். அவன் எனக்கு முன்னால பிறந்தான். நான் சேனி சேனி என்னுடைய தாயார் பேர். சேனி புத்திரனான ஜடாயு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கப்பா ராமா அப்படின்னுட்டு தன்னுடைய குலப்பெருமையை இந்த உலகத்தில் பிறந்த எல்லார பற்றியும் ஜடாயு ராமபிரானுக்கு சொன்னாராம். சோகம் வாசசகாயஸ்தே பவேஷ்யாமி யதேஷ்டசி இதம் துர்கம் ஹி கந்தாரம் மிருகராட்சசசேவிதம் சீதாம் ச तात ரக்ஷிஷ்யே त्वयि याते स लक्ष्मणे. ஜடாயு சொல்றா ராமபிரானை பார்த்து, செல்வமே ராமா, நீ விரும்பினா உன்னுடைய நீ வாசம் செய்யக்கூடிய இந்த வாசஸ்தலத்துல நான் உனக்கு உதவியாளராக கண்டிப்பா இருப்பேன். உள்ளே புக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த காட்டுல கொடிய விலங்குகளும் அரக்கர்களும் நிறைய பேர் இருக்கா. அப்பா, என்னுடைய பிள்ளையே, ஜடாயு சொல்றார், என்னுடைய பிள்ளையேன்றார் இந்த இடத்துல ராமபிரான. என்னுடைய மைந்தனே ராமா, நீ லக்ஷ்மணனோட வெளியே போய் ஏதாவது பணம் அதெல்லாம் போய் எடுத்துட்டு வரத்துக்காக, பூஜைக்கு எடுத்துட்டு வரத்துக்காக, இல்லை சத்தியானந்தனம் பண்ணுறதுக்கோ, நித்திய கிரமாகலம் பண்ணுறதுக்கோ, ஸ்நானம் பண்ண போனோம். ஏன்னா அந்த நேரத்தில் நான் சீதையை பாதுகாப்பறாமா அப்படின்னாராம் ஜடாயு. ஜடாயுஷம் தம் பிரதி பூஜ்ய ராகவோ முதா பரீஷ்வஜ்ய ச சன்னதோபவதே பிதோர்கி சுஸ்ராவசகே த்வம் ஆத்மவான் ஜடாயுஷா சங்கதீதம் புனః புனः. ஜடாயு சொல்றா ராமபிரான் கிட்டக, அப்பா ராமா, நிகரில்லா ஆற்றல் பெற்றவன் நீ. அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனேயே ராமனுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஆயிடுத்தான். ராமபிரான் என்ன பண்ணாராம், ரொம்பவும் மகிழ்ச்சியோட ஜடாயுவை கொண்டாடி தன் மார்போட அணைத்து கொண்டாராம் அந்த பட்சியை. ராமபிரான் ரொம்பவும் பணிவோட அந்த பட்சிக்கு சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். ராமபிரான் தந்தையோட ஏற்பட்ட நட்பை பற்றி ஜடாயு பல தடவை ராமபிரான் கிட்ட எடுத்து கூறியிருக்கான். என்னென்னலாம் பண்ணிருக்கோம், நாங்கள்லாம் எப்படி இருந்தோம், அப்படி இப்படின்றதெல்லாம் ஏற்பட்டதான் எடுத்து கூறியது ரொம்பவும் கவனமாக கேட்டிருந்தாராம் ராமபிரான். ச
तत्र सीतां परिधाय मैथिलीं सखैव तेनादिबलेन पक्षिणा जगामतां पञ्चवटीं सलक्ष्मणो रिपुन्तिदक्षन् सलभानिवान्मलः. ராமன் என்ன பண்ணாராம், உடனேயே அந்த இடத்திலேயே மிதலை திருமணலாக இருக்கக்கூடிய சீதையை தாராளமா நீங்க பாதுகாத்து இருங்கோ அப்படின்ட்டு ஜடாயு சொன்னதை ராமபிரான் ஒப்புக்கொண்டாராம். ஒப்புக்கொண்டு தாராளமா நீங்க பார்த்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆற்றல் கொண்ட அந்த பக்ஷியாக இருக்கக்கூடிய ஜடாயு என்னும் கழுகோட அந்த கழுகோடையும் சீதை லக்ஷ்மணனோடும் கூட பஞ்சவடியை நோக்கி ராமபிரான் போனாராம். அங்கே இருக்கக்கூடிய வெட்டில் பூச்சின்னு ஒன்று இருக்கும் காட்டுல, அதை நெருப்பு எப்படி அழிக்குமோ அந்த மாதிரி முனிவர்களுக்கு விரோதிகள் அரக்கர்களை கண்டிப்பா இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம எல்லாரையும் ஒழித்து கட்டலாம் அப்படின்ட்டு ராமபிரான் எண்ணினாராம். श्रीमद् रामायणे वाल्मीकीयादिकाव्ये आरण्यकाण्डे चतुर्थसर्गः. श्रीमद् वाल्मीकि रामायणம் ஆரண்யகாண்டத்தில் 14வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.